வைக்கணும் அதை பாட்டு ஏறி சிரிப்பு உட்காந்து மழை வர முடியாது நாய் மஞ்சள் வண்டி கேட்டு ஏறதில்ல வடிக்காத பாம்பரம் நீ அதை பார்த்து ஏறக்கூடாதுப்பா ஏறினதுக்கு முன்னாடி அங்க கட்டி பாருங்க அவர்கிட்ட வருவாங்க சார் இதுல ஏறவா நீ எங்க ஏறினாலும் சரி எப்ப ஏறினாலும் சரி மதுரையில ஏறினாலும் சரி நீ திண்டுக்கல்ல போட்டு ஏறினாலும் சரி சாமான் செட்ல லக்கேஜ் போட்டு ஏறினாலும் சரி புதுக்கோட்டையில போட்டு ஏறினாலும் சரி புதுக்கோட்டையில் லக்கேஜ் போட்டு ஏறினாலும் சரி ஏறதுக்கு முன்னாடி நீங்க கண்டக்டர் பாருங்க அவருக்கு ஒரு வார்த்தை இதுல ஏறவா அப்படி கேட்க ஏறுமா பல்ல பாருங்க பல்லமேட்ல பசு போகும்போது கண்டக்டர் எப்படி மடிக்கிறது பாரு பல்லமேட்ல பசு போகுது பல்லமேட்ல பசு போகுதுல வாட்டா நீ ஆடிட்டே நாலா பல்ல புழுங்க போட்டு டிரைவர் ஓட்டுமா அப்படி இப்படிதான் தூக்கி போறேன் கிளவியில எழுதி வச்சுக்க கண்டக்டர் போற பத்தியா என்னமா எத்தனை போற ஏன் சொல்ல பாடியில வந்து சேர்த்து தொலைஞ்சா கொடுத்துடு அங்கே இருந்து பாடிட்டு இங்கே வராத அங்கே இருந்து கொடுத்துடு ஒவ்வொரு ஆளா மாறி மாறி கண்டக்டர் அவரு இந்த வயசு பிள்ளை எழுதி வச்சுக்க அந்த பிள்ளையா ஒரே ஒரு டிக்கெட் போட்டுக்கிறேன் ஒரு டிக்கெட் அந்த பிள்ளை வந்து கம்பி கம்பியை பிடிக்குமா நீங்க கம்பி எட்டலையா கம்பி எட்டாட்டியும் கம்பி எப்படி வாமா கோவப்படாதுமா ரெண்டு நாள் லீவு ஏன்னா இருக்க கிளறி கட்ட இருக்க மோர் அப்படி போயிரு வயசு பிள்ளை இருக்க அப்படி போயிரு இதோட ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு வண்டியில நின்று ஏற பண்ணிட்டாரு பெருசு வேலை ஏரியா அப்படின்னால உடனே அந்த சொல்றாரு எனக்கு பெருசுன்னு உனக்கு பண்ணாது கேட்கிறேன் என்ன பதில் சொல்லி சமாளிக்க முடியாது ஏன் பொழப்பே அப்படி வந்துக்க டிரைவர் வண்டி ஓட்டி பார்த்திருக்கியா காலசிக்கல் வண்டி ஓட்டுவார் தெரியுமா பயங்கர வேகமா வண்டி ஓட்டுவார் வண்டி ஓட்டு பாக்குறேன் காலேஜ் பிள்ளைலாம் ஏத்துக்கிட்டு இந்த ஒரு காலர் இப்படி மேல வந்து ஒத்த முடியல உட்காந்து ஓட்டுவாப்ல ஸ்டைல்ல மூணு ஒத்த மாதிரி உட்காந்துருப்பேன் வெறும் புது பாட்டா போட்டுருது வந்து உட்காரு பக்கத்துல உட்காந்து உட்காந்து பிள்ளை கடிக்கிற பக்கம் ஸ்டைலா வெறும் புது பாட்டா போட்டு ஆள் நடிக்க பாப்பா பாப்பா படிக்க ஏதோ பாப்பா மஞ்சள் தெரியுது பால் அடிக்குதா ஆமா பாப்பா சீர் போடுறா பாக்கணும் படுத்துக்கிட்டே கீர் போடுவாப்ல வெறும் பொம்பளையில உட்கார வச்சிருக்காங்க அதே சிங்கிள் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பொம்பளை பிள்ளைல இறக்கி விட்டு திருப்பி வரும்போது பாத்திருக்கியா வெறும் வண்டியாட்டா திருப்பி வரும் வெறும் 4-5 கிளவியாத்தான் உட்காந்துருக்கு அப்ப என்ன பாட்டு டிரைவர் குட்டி இங்கிட்டு திரும்பிக்க புளிய பட்ட பாட்டு வெறும் பழைய பாட்டா போட்டுக்கிட்டு வெறும் சோகத்தை கிளவி வெறும் முன்னாடி எழுதிட்டு ஆமா போ பின்னாடி சைடுல கண்ணாடி தெரியுமா இல்லையா பின்னாடி போ யாருக்கு முன்னாடி கிழிஞ்சிட்டு வந்துருப்பா ஆமா நாய் மாதிரி விடுங்க அப்படிதான் ஓட்டுவாப்ல நாய் மாதிரி விழுதுறது இல்லாத அவங்க நடந்துக்கிறது அப்படிதான் நடந்துக்கிற தன்மை அப்படித்தான் இருக்கு அதனால அப்படித்தான் பேசுவாங்க தெரியுமா பொம்பளை நீங்க பொறுமையா உட்காந்து பேசி பாருங்க ஏறி உட்காந்து தலை பேச ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி நான் டிரைவர் வண்டி ஓட்டுவேன் பொம்பளை பொறுமையா தப்பா வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கு அது உடனே சொல்லி ஆம்பளை பேச எங்க ஆம்பளை பேசுறாங்க டிரைவர் திருவிழா இது பண்ணி வர்றாங்க யாரு செஞ்சுட்டு போயிடுறது ஆம்பளை செஞ்சுட்டு போறோம் நீங்க பேசிட்டு போங்க நான் பொம்பளைய குறை சொல்றேன் நீ ஆம்பளையில குறை சொல்றீங்க ஆமா நீ என்ன பொம்பளைல குறை சொல்றேன் நீ ஆம்பளையில குறை சொல்லி பாரு ஆம்பளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லு எங்களால வெளியிலே சொல்ல மாட்டாங்க ஆம்பளை பண்ற அநியாயத்தை நான் சொல்றேன் நீங்க ஒரு பொம்பளை புள்ள கண்ணன் தனியா ரோட்ல தனியா போக முடியல ஏற்கனவே பின்னாடி என்னமோ பாடிகார்டு வர மாதிரி என்ன பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை தெரியுமா எப்படி நீங்க எப்படி கொடுக்குறீங்க ஆம்பளை நாங்க எப்போதுமே 50 அதாவது
இங்கே டான்ஸ் நடந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மாயா அவர்களுக்கு முன்னாடி எனக்கு போயிடுறது இழந்திருச்சுல வண்டி இருக்காது. எப்போதுமே பொம்பளைய குறை சொல்றது வச்சுக்காத. நாட்டுக்கு பேரு தாய்நாடு. உங்களை பெற்றது ஒரு பொம்பளை, உங்க கூட பிறந்தது ஒரு பொம்பளை, நீங்க கட்டிக்க போறது ஒரு பொம்பளை, நாளைக்கு பெற்ற போறது ஒரு பொம்பளை பிள்ளை. எல்லாத்தையும் விஷயத்திலுமே பொம்பளை கிடையாது. சரி, எப்ப பார்த்தாலும் பொம்பளையில சொன்ன சொல்றதே உன் குழப்பா போச்சு. பொம்பளை குறைய சொல்லல, நீ ஆம்பளை தானே, நீ ஆம்பளை குறை சொல்லணும்ல. நீங்க நீ எது வேணாலும் பேசுற, என்ன இது நான் பேசு, எது வேணாலும் பேசு. ஏடா போட இருக்க போல கேட போல கிருக்க போல கொங்க போல போல சொல்லி கொடுத்த மாறி மாறி கேட்டா உனக்கு அறிவே இல்ல. சூடு சொல்ற கொஞ்ச நேரத்துல இருக்க உப்பு போடுங்க சோத்திங்க சோத்த விட்டு சுண்ணாம்பு அப்படியா ஏதாவது கோவப்பட்டன வருத்தப்பட்டன. பொம்பளைக்கு ஒரு வார்த்தை இதுல நீ எது வேணாலும் பேசுமாரு வாய்களே இன்னும் 2 அடி அடிக்க அதான் வேலை பண்றாங்க. கோவப்பட்டன என்ன கட்டிப்பிடுவேன் சும்மா கட்டிப்பிடுமா அடிச்சு திரும்ப அடிச்சா கிட்ட திரும்ப திட்டினல அதே மாதிரி அடி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சத்தியமா ஐயனார் என்ன ஃபீல் பண்ணி என்ன பண்ணாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சத்தியமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சும்மா கட்டிப்பிடுவாங்க ஒண்ணு சொல்ல மாட்டேன். கட்டிப்பிடு நல்லா கட்டிப்பிடுவாங்க நல்லா கட்டிப்பிடுவாங்க ஆம்பளை எங்க ஆம்பளை நாங்க எந்த விஷயத்துமே கோவப்பட மாட்டோம். பொம்பளை நீ சத்தம் போடுறது நான் உடைய சத்தம் போடுறதுக்கு உனக்கு சண்டை வரும், உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு சண்டை வரும், உங்க நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு சண்டை வரும். அப்புறம் குண்டை தூக்கி தலையில தூக்கி போட்டு பெரிய பிரச்சனை இருக்கு. குண்டு தியானம் இருக்கு முதல்ல. ஆமா தூக்கி போட்டு பெரிய பிரச்சனை. கோவப்படக்கூடாது தெரியுமா? கோவப்பட்டோம்னா டென்ஷன் வரும், பிரஷர் வரும், சுகர் வரும், எய்ட்ஸ் வரும், எல்லா வியாதியும் வரும். அவங்கள நீ கோவப்பட்டு கிடக்குற அவங்கள எங்க திட்டிய நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசுறேன் என்னது அப்படின்ட்டு போறேன். நீங்க கோவப்படாத சக்கரை வியாதி வந்துடும் தெரியுமா? அவங்க நீ கோவப்பட்ட டென்ஷனோட அப்படித்தான் வரும். நீ அவங்க கோவப்பட்டு சக்கரை வியாதி வந்து இல்லையா? வேணும் தானே? இப்பதான் நீ நம்ம கணக்குக்கு வந்திருக்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், கோபத்தை பருத்துக்கணும். கோவம் வரும்போது அப்படின்னா சக்கரை வியாதி வராது, கேக்கு நோய் வராது, பிளேட் நோய் வராது, எந்த நோயும் வராது. உனக்கு செக்அப் பண்ணி பாப்பமா உனக்கு நோய் வருது கோபம் வருதா செக்அப் பண்ணி பாப்பமா கோவம் வருதா கோவம் தான் என்னன்னு சின்ன செக்அப் தான். ஏண்டி நாதாரி உண்டு சோத்த திக்கிறா சோத்தோட பிச்சை திக்கிறாரு எயிட் வந்துடும். என்ன நீ எயிட் வந்து உங்களை எல்லாம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் எயிட் வந்து சக்கரை வியாதி சக்கரை வியாதி வந்துரு. என்ன வியாதிக்குள்ளே பயமுறுத்தாங்க. கட்ட பொட்டாட்டி எல்லாம் புரிச்சு திட்டும் போது நீங்க வீட்டு போனீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தாடி அத்தாடி நிறைய முந்தாடி அப்ப முன்னாடி சத்தியா பிடிச்சிட்டேன் முண்டா எங்க அம்மா இருக்காரு உடஞ்சாம எங்க பேட்டை பிடிச்சி துட்டியெல்லாம் உடைய பொண்டாடி வீட்டுல வந்தேன். என் பொண்டாட்டில அப்படியா கோபப்பட்ட எழுத்து வந்து எவ்வளவு நல்ல மாட்டேன் அப்பா சொல்ல முத்தா உனக்கு அமர்ந்தது தமிழ்நாடு கெட்டு போகிறாரு பொம்பளை பிள்ளை உங்களால கடைசியில உன் பேட்டை கேட்ட பொம்பளை பிள்ளைய கெட்டு போகுதுன்னு சொல்றியே. எந்த ஆம்பளை நாட்டு தமிழ்நாடு கெட்டு போச்சு தமிழ்நாடு ஆம்பளை கிடல குடிக்கல நீங்க அதான் 10 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 3000 ரூபாய் நம்ம காலி பண்ணிட்டாங்களா? எங்க ஏன் குடிக்கிறேன் ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறேன்? குடிக்காம வந்தா பொம்பளை உங்க முகத்தை பார்க்க முடியுதா? குடிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டிங்க வாங்கி வந்து இழுத்து போக தெரியும். அந்த கட்டிங்கள எவ்வளவு தைரிய சுத்தம் எப்படி தெரியும்? அதை குடிக்கிறது அவன் பண்ற கட்டிங்க சொல்லி அதுல போட்டு ஒரு கட்டிங்க வந்துச்சு அது ஊசிய தண்ணியை போட்டு அதையும் நாங்க 130 ரூபாய் வாங்கி அதை வாங்குறப்ப நாங்க பண்ற பாரு அதே நம்ம தனியா இருக்கிற மாதிரி தெரியாம இருக்கிற மாதிரி அவன்கிட்ட போய் நாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி அவன்
இத குடிக்கலையே, இத குடிக்கிறதுக்கு பதில் 90 வயசு கிளம்பி மூத்தத்தை குடிங்க. அந்த மூத்தத்துல போன வந்த மாதிரி நீ குடுத்து பார்த்து சொன்னீங்களா ரொம்ப வேதனையா இருக்கு. வீட்டுக்கு வீடு ஊழல் அப்ப தமிழ்நாடு கெடுத்தது நீங்கதான். தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு நடிக்கிறியா? எங்கடா கட்ட தமிழ்நாட்டை சத்தியமத்துல என்ன? தமிழ்நாடு கெட்டு போக காரணம் யாரு தெரியுமா? யாரு? பொம்பளை. பொம்பளை இல்ல, பொம்பளை போயிருக்க அப்படியே போய பொம்பளை இருந்து கஷ்டப்பட்டு ஆம்பளை. எல்லாமே கட்டு. ஆம்பளை குடிக்கிறாள் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். என்ன விஷயம்? எந்த ஆம்பளையா நாங்க சண்டல் தெரியுற மாதிரி சண்டல் வச்சு சண்டை போட்டுக்கோமாமா? அது எங்களை சண்டல் வச்ச சாக்கெட் எதுவுமே கண்டுபிடிச்ச மரியாதையை சொல்லி சண்டல் வச்ச சாக்கெட் போனோட பாடி எப்ப பார்த்தாலும் கண்ணன் வைக்க ஜாக்கெட்டு சுடிதாரு இதை விட்டா வேற குழப்பே இல்ல. சரி நீ பொம்பளைங்களுக்கு புதுசா டைலாக் எடுத்து விடுவாப்பா. உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை மட்டப்படுத்தியே பேர் வாங்கினது உன் குழப்பு. அவ நீ ஆம்பளை மட்டப்படுத்த உடனே யாரும் வேலை சொல்ல. நான் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை எப்பவுமே மதிப்பு மரியாதை கொடுக்குறாரு. நான் ஒண்ணு ஆம்பளைங்களை குறை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதே கேசட்ட ஓட்டு இந்த சாணுக்கு மரியாதை நாங்க சொல்லுவோம். எங்க சாணுக்கு நீ தேஞ்சு போனா அந்த பெரிய சீடியை ஓட்டும் போது நான் ஓட்டக்கூடாதா? நாங்கெல்லாம் இப்ப பெண் டிரைவர் காலத்துல போயிட்டோம். நீ பெண் டிரைவர்ல இரு. நாங்க இன்டர்நெட்ல யூடியூப்ல விட்டுக்கிட்டு இருக்க. நீ பெண் டிரைவர்ல போயிட்டு இருக்க. யூடியூப்ல பார்த்தலாம் இப்ப புடிச்சு போச்சியா எல்லாம். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது யூடியூப்ல விட்ட வேண்டியது. நீ வாட்ஸ்அப்ல எது? நீ சப்பிட்டு போ. வாட்ஸ்அப்ல நீ எப்பதான் சப்பலாம் இருக்க? வாட்ஸ்அப்ல ஏய் வாட்ஸ்அப்னு சொல்லு. என்ன சப்பலாம இல்லம்மா. இருக்கல? நீ வாட்ஸ்அப்ல படிக்க வந்தா நீ? யார் சொல்லுது? நான் என்ன பத்திரிக்கை எடுத்துறேன். எனக்கு தெரியும். நீ திருப்பூர் இங்க வாமா நான் என்ன பத்திரிக்கை சொல்லுவோம். எனக்கு தெரியும். படிக்க வந்தா கொஞ்சம் தனியா பேசுவான்னு பார்த்தா இவன பட்டிக்காட்ட மாதிரி பட்டிக்காட்ட கூட இப்ப நல்லா தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட பட்டு லோக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் லோக்கல் லொப்பைக்கு லொப்ப நல்லா போறோட நல்லா போவேன். ஒரு மாதிரி போனாலும் நான் ஒரு மாதிரி ரூட்டை மாத்தி போயிட்டே இருக்கேன். என் ரூட்டு வேற மாதிரி போயிருக்கு. எங்க ரூட்டு தனியா போயிட்டு இருக்கோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. பொம்பளைங்களுக்கு முறையில பிடிக்கும். உங்க மாதிரி ஒரு ஜென்மம் தானே, ஒரு ஜீவன் தானே, உயிருள்ள ஒரு ஆத்மா தானே. எப்ப பார்த்தாலும் பொம்பளைய பொறி பேசுறதே பாப்பாரு. நான் தான் வந்து சொல்றேன். ஆம்பளை பப்பனோட மேல பொம்பளை குறை சொல்லணும். நான் நீ ஆம்பளை குறை சொல்லணும். நீ ஆம்பளை எனக்கு ஆம்பளையில குறை சொல்லணும் அவசியமே இல்லை. ஏமா பொம்பளை குறை சொல்றீங்க? நான் எந்த பொம்பளை குறை சொல்றேன் சொல்லு. எந்த பொம்பளையில? ஏதோ ஒரு பொம்பளை ஜன்னல் வச்சு ஆயிட்டு போயிட்டு போனா எல்லா பொம்பளைங்களும் போட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பொம்பளை சுடிதார் போட்டுக்கிட்டு ஷாலை தூக்கி கழுத்தை சுத்திட்டு போனா எல்லா பொம்பளைங்களும் அப்படி திரிகிறாங்க. நாட்டுல பொட்டு பூ வச்ச மங்களகரமா சுமங்கலி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்வார்த்தை எப்படி சொல்ல மாட்டேன். கல்யாணம் பண்ணி ஐயோ காலையில கையத்தை காட்டி விட்ட